பைரவி, நீ யார் மேல வெறுப்போட இருந்து அவங்கள அவமானப்படுத்தணும் தானம் பண்ணியோ, அவங்க பண்ண கிச்சடியாலேயே ஒரு அம்மா கிட்ட இருந்து உனக்கு மகராசியா இருப்பேன்னு வாழ்த்து கிடைச்சிருக்கு. இப்பவாவது புரிஞ்சுக்கோ. துளசி வீட்டுல இருந்தா இன்னும் எல்லாரும் வாழ்த்தி நீ எப்படிப்பட்ட பேரோட இருப்பேன்னு. இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதம்மா. நீ பண்ண கிச்சடிய பசியில் இருக்கிற ஒரு அம்மா சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போயிருக்காங்க. வயிறு நிறைஞ்சு ஒருத்தவங்க வாழ்த்தினதை நினைச்சு சந்தோஷப்படணும். இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதம்மா. துளசி, என்னம்மா இன்னும் அதே நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுதுமா. சும்மா இருந்த ஒன்ன கையில காயம் இருக்குன்னு கூட பார்க்காம சமைக்க சொல்லி இப்படி நோகடிக்கிறாங்களேன்னு தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. விடுமா, அவளுக்கு விஸ்வா மேல உள்ள பாசம் அது அவளுக்கே திரும்ப வராம உனக்கு கிடைச்சிருமேங்கிற கவலை. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாம்மா. சீக்கிரம் பைரவி உன்னை புரிஞ்சுப்பா. புரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா உன்னை இப்படி நோகடிக்க மாட்டாமா. உன்னை இங்க கூட்டிகிட்டு வந்தது ஏதோ ஒரு விதத்துல அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாங்கிற நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கையை நீ கைவிட்டுறாதம்மா. ஒரு நாள் பைரவி கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குமா. நீ கவலைப்படாம இரு. ஹலோ, துளசி, சொல்லு விஸ்வா. கையில காயத்தோட நீ ஆசை ஆசையா எனக்கு கிச்சடி பண்ண. நான் அம்மாவுக்காக சாப்பிடல. சாரி துளசி. பரவாயில்ல விஸ்வா, எனக்காக நீ அத்தைய ஹர்ட் பண்ணாம இருந்தியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். சாரி எல்லாம் வேணாம், விடு. என்ன விஸ்வா சைலண்டா இருக்க? ஃபீல் பண்றியா? ஆமா துளசி, நீ சமைச்ச கிச்சடிய சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்றேன். நான் தான் விடுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? இல்ல துளசி, உன்னை நேர்ல பார்த்து நான் சாரி கேட்கணும். ஆனா முடியல. அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாவது சாரி கேட்கிறேன். கால் அட்டன் பண்ண. அதெல்லாம் வேணாம் விஸ்வா, நான் ஒன்னும் நினைக்கல. ஹலோ, நான் தான் சொல்றேன்ல, ஃபீல் பண்ணலன்னு. அப்புறம் ஏன் விஸ்வா வீடியோ கால் பண்ற?
பாருடா, நம்ம 2 பேரும் ஒரே குடும்பம். எனக்கு சிவகாமி வேற, பைரவி அத்தை வேற இல்ல. நான் 2 பேரையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் பைரவி அத்தைய விட்டு கொடுக்காம அவங்க சமைச்ச பொங்கலை சாப்பிட்டது எனக்கும் சந்தோஷம்தான். கரெக்ட் தான் துளசி. ஆனா நீ சமைச்ச கிச்சடிய அட்லீஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. இருந்திருப்பேன் தான், ஆனா அதான் நடக்கலையே. நீ நினைச்சது எதுவுமே நடக்காம போகக்கூடாது துளசி. ஒரு நிமிஷம் இரு. நீ சமைச்ச கிச்சடி நீ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். ஏய் விஸ்வா, உனக்கு எப்படிடா கிச்சடி கிடைச்சது? யாருக்கும் தெரியாம சுட்டுட்டு வந்துட்டேன். பொய் சொல்லாத விஸ்வா, நான் ஃபீல் பண்ண கூடாதுன்னு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜமாவே நீ பண்ண கிச்சடி தான். இப்ப பாரு. அம்மா, ஹாய்மா. அஞ்சல, அவதான் கிச்சடி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். அதை தான் சாப்பிட போறேன். சரி, இப்ப நான் சாப்பிடுறேன். சூப்பர் துளசி, இது வேற லெவல். தேங்க்ஸ் விஸ்வா. இப்போ ஃபுல் ஹாப்பியா? ஹாப்பி தான். இவ்வளோ டேஸ்டா சமைச்சதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே. அதெல்லாம் வேணாம் விஸ்வா. வீட்ல இவ்ளோ நடந்தும் நான் பண்ண கிச்சடியை நீ சாப்பிட்டல, அதுவே எனக்கு கிஃப்ட் தான். அதெல்லாம் இல்ல துளசி, ஏன் சார்பா கண்டிப்பா நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். என்ன கிஃப்ட் வேணும்னு கேளு. கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். சரி, என்ன வேணும்னாலும் கொடு. என்ன வேணாலும் கொடுக்கணுமா? கொடு. ஓகே. என்ன ஒரு மாதிரி ஓகேன்னு தலையாடுறான்? கிச்சடி பண்ணிருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு மார்னிங் ரொமான்ஸ் நல்லதுன்னு கிஸ் வாங்கினா, இப்போ நம்ம என்ன வேணாலும் குடன் வர சொல்லிட்டோம். ஒருவேளை நேர்ல வந்து கிஸ் கொடுப்பானோ? அப்படியும் இருக்கலாம். அதுக்கு தான் இப்படி தலையாடுறான். சேஃப்டிக்கு நம்ம ஒரு எண்டு கார்டை போட்டு வைப்போமா? விஸ்வா, நீ என்ன வேணாலும் கொடு, ஆனா எதுவா இருந்தாலும் பைரவி அத்தை முன்னாடி கொடு. என்ன புதுசா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆட் பண்ற? சும்மாதான். இல்ல, அம்மா முன்னாடி குடுன்னு சொன்னா நான் பேக் அடிச்சிருவேன், கொடுக்க மாட்டேன் தானே நீ இப்படி சொல்ற? இங்க பாரு துளசி, அம்மா மேல பாசம் வச்சிருக்கேன், அதுக்காக நான் உங்களுக்கு பயப்படுவேலாம் நினைக்காது. ஷார்ப்பா 5 o'clock எங்க அம்மா முன்னாடி உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்கறேன். வாங்கிக்க ரெடியா? நீ என்ன கிஃப்ட் தர போறன்னு பாப்போம். பாய் பாய் பாய். கிச்சடி கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்.
ஐயா, அம்மா முன்னாடியே கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்களே, என்ன கிஃப்ட்டுங்க ஐயா? எப்படி தர போறீங்க? அது சஸ்பென்ஸ். ஓகே, இப்ப எனக்கு கிச்சடி கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். லக்ஷ்மி, சொல்லுக்கா. என்னக்கா காலையில இருந்து ஆளே காணோம், எங்க போயிட்ட? ஒரு கேஸ் விஷயமா சித்தூர் கோர்ட்ல பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்க. என்னது, பிடி வாரண்டா? என்னக்கா? ஆமாண்டி. என்னக்கா சொல்ற? பயப்படாத லக்ஷ்மி, வக்கீல வச்சு பேசிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். வீட்ல காணோம்னு தேடாத, அத சொல்லதான் கால் பண்ணேன். 2 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துருவேன்லக்கா? வந்துருவேன். நீ பாட்டுக்கு வீட்ல யார்கிட்டயும் எனக்கு பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்கன்னு உளறி வச்சிடாத. நீ வந்தாதான் எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படிக்கா இதெல்லாம் உளருவேன்? சரி லக்ஷ்மி, அப்புறம் இன்னொரு விஷயம். நான் திரும்பி வரும்போது உன் கல்யாணத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டு தான் வருவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா? ஆமா. அதனால நீ கல்யாண கனவுக்கு ரெடி ஆயிக்கோ. சரிக்கா. அஞ்சல, ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சல. இதுக்கெல்லாம் எதுக்குமா தேங்க்ஸ்? நீங்க எவ்வளவு ஆசையா சமைச்சீங்கன்னு நான் கூட இருந்து பார்த்தேம்மா. எனக்கு மனசு கேட்கல, அதான் எனக்கு எடுத்து வச்சத விஸ்வா ஐயாக்கு கொடுத்தேன். இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கம்மா. சொன்னீங்கன்னா என் வேலையே போயிடும். நீ எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, நான் எப்படி இத போய் சொல்லுவேன்? என்ன 2 பேரும் கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஓ, விஸ்வா மாமா கிச்சடி சாப்பிடாம போனது பத்தி புலம்புறியா? என்ன அஞ்சல, நீ அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா? ஆமாமா. சொல்லு சொல்லு. கையில காயத்தோட விஸ்வா மாமாக்காக சமைச்சான். ஆனா மாமா தான் அத சாப்பிடாமலே போயிட்டாரு. இந்த மாதிரி நேரத்துல ஃபீலிங் ஹெவியா தான் இருக்கும். பரவாயில்ல, நீ ஆறுதல் சொல்லு.
பாரு துளசி, ஆறுதலா 2 வார்த்தை சொன்னதும் அதை கேட்டுட்டு அமைதியா ஆயிடணும். சும்மா அழுதுகிட்டே இருக்க கூடாது, சரியா? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு எனக்கு ஆறுதல் சொல்லி மனசை தேத்திக்கணும். ரொம்ப நடிக்காதடி. நீ பண்ண கிச்சடிய மாமா சாப்பிடாம போயிட்டாரேன்னு நீ ஃபீல் பண்றது நல்லா தெரியுது. தெரியுதா? ஆமா. அப்போ கண்டிப்பா உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதுதான். ஏன்? அப்புறம் நான் சமைச்ச கிச்சடிய விஸ்வதா சாப்பிட்டானே. நான் அந்த சந்தோஷத்துல இருக்கேன். இது தெரியாம ஃபீல் பண்றேன்னு சொன்னா உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் தானே செக் பண்ணணும். என்னது? மாமா கிச்சடி சாப்பிட்டாரா? சாப்பிட்டு செம்ம டேஸ்டா இருக்குன்னு வேற சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இவ்ளோ டேஸ்டா சமைச்ச கைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து gift கொடுக்கறேன்னு சொன்னாரு. gift என்னன்னு தெரியுமா? என்ன? கிஸ்ஸுமா. அதுவும் என்னை இன்சல்ட் பண்ண உங்க எல்லார் முன்னாடியும் இந்த கையில தரேன்னு சொல்லிருக்காரு. என்னடி சொல்ற? ஆமா லட்சுக்குட்டி. இல்ல, நீ பொய் சொல்ற. ட்ரூடா? நான்லாம் நம்ப மாட்டேன். சரி, எதை பொய்ன்னு நினைக்கிறேன்னு சொல்லு. சாப்பிட்டதையும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட கையில கிஸ் பண்றேன்னு சொன்னதையும் தான் பொய்ன்னு சொல்றேன். இங்க பாரு லட்சு, சாப்பிட்டது உண்மை, ஆனா அது எப்படின்னு சொல்ல மாட்டேன். அது சஸ்பென்ஸ். அப்புறம் சமைச்ச கைக்கு gift தரேன்னு சொன்னதுல உனக்கு டவுட் இருந்தா ஈவினிங் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணா விஸ்வா வந்து கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உனக்கே தெரியும். ஓகே? என்னடி சாம்பிராணி போட்டுட்டு இருக்க? அத்தை, வீட்ல சாம்பிராணி போட்டா நல்லது. இப்ப வேற கொரோனா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த நேரத்துல நம்ம சேஃப்டியா நாம தான் பாத்துக்கணும். கொரோனாவுக்கும் சாம்பிராணிக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இல்லனாலும் சாம்பிராணி நல்லதுன்னு சம்பந்தப்படுத்திக்க வேண்டியது தானே. என்னடி சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க? ஹேய், எனக்கு போக ஒத்துக்காதுடி. இதெல்லாம் ஒண்ணும் வேணாம், முதல்ல எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. அத்தை, இவ ஒன்னும் சம்மந்தம் இல்லாம உளரல அத்தை. 5 மணிக்கு மாமா நம்ம எல்லாரும் முன்னாடியும் துளசிக்கு கிஸ் தரேன்னு சொல்லிருக்காராம்.